முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் அண்மையில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்க பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த திரு எஸ் சதீஷ்குமார், செல்வி ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் செல்வி தீபிகா பல்லிகல் ஆகியோருக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெள்ளி பதக்கம் வென்ற திரு அச்சந்தா சரத்கமல், திரு அந்தோனி அமல்ராஜ், திரு ரூபீந்தர் பால் சிங், திரு ஸ்ரீஜேஷ் பரட்டு ரவீந்திரன் ஆகியோருக்கு தலா 30 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் 2,70 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கி பாராட்டினார். விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட ஏதுவாக தமிழகத்தைச் சேர்ந்த திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயரிய பயிற்சி அளித்தல், உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைத்தல், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டு விடுதிகளை கட்டுதல், சிறந்த விளையாட்டு வீரர்கள் மேலும் பல சாதனைகளை புரிய உதவித்தொகை வழங்குதல், போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆணையிட்டிருந்தார். இதன்படி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்பவர்களுக்கான ஊக்கத்தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாகவும், வெள்ளி பதக்கம் வெல்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாகவும், வெண்கல பதக்கம் வெல்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் இம்மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெற்ற 20வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பளு தூக்குதல் போட்டியில் 77 கிலோ உடல் எடை பிரிவில் தங்க பதக்கம் வென்றதோடு புதிய சாதனையும் புரிந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு எஸ் சதீஷ்குமார், ஸ்குவாஷ் மகளிர் இரட்டையர் பிரிவில் தங்க பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வி ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் செல்வி தீபிகா பல்லிகல் ஆகிய 3 வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு தலா 50 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை, மேசைப்பந்து ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த திரு அச்சந்தா சரத்கமல் மற்றும் திரு அந்தோனி அமல்ராஜ், ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த திரு ரூபீந்தர் பால் சிங் மற்றும் திரு ஸ்ரீஜேஷ் பரட்டு ரவீந்திரன் ஆகிய 4 வீரர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை என மொத்தம் 2,70 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை 7 விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கி பாராட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து ஊக்கத்தொகையினை பெற்றுக்கொண்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் உயரிய ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டியமைக்காக முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கும் நீங்கள் இன்னும் நிறைய வெற்றியை அடைய வேண்டும் என பாராட்டி வாழ்த்தினார். I offer my warmest congratulations to all of you. You have brought pride and glory to the state of Tamil Nadu and to our country, and I wish you all many more such successes and victories in the future, and wish you greater and greater glory. Thank you. It's been a pleasure to meet all of you. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் திரு முகமது நசீமுதீன், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முதன்மை செயலாளரும் உறுப்பினர் செயலாளருமான திரு வி கு ஜெயக்கொடி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.